முக்கிய நிகழ்வுகள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பட்டானூர் ஸ்ரீராம் நகரில் உள்ள ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க நிர்வாகிகள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பட்டானூர் ஸ்ரீராம் நகரில் உள்ள ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க நிர்வாகிகள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. தலைவர் அற்புதராஜ் சாலை பாதுகாப்பு நோக்க உரையை ஆற்றினார். போக்குவரத்து துறை சார்பில் புதுமை பாலகிருஷ்ணன் சாலை விபத்து புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் முக்கிய விதிகள் பற்றி உரையாற்றினார். இணை செயலாளர் பால்வண்ணன், துணை செயலாளர் திவ்யா, பொருளாளர் பலராமன், செயலாளர் ராஜு, செயற்குழு உறுப்பினர் அரசு ஓய்வு பெற்ற சந்துரு எனும் சந்திரன் ஜீரோ, ஓய்வு பெற்ற புதுவை காவல் அதிகாரி முனுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஸ்ரீராம் நகர் நலத்திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன. புதுமை பாலகிருஷ்ணன் தொகுத்த புதிய போக்குவரத்து விதிகள் கையேடு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அனைவரும் சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர். இணை செயலாளர் பால்வண்ணன் நன்றி உரை கூறினார். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது பெரிய கட்சியாக வாக்கினை பெற்றதனை நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து தன் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி 8.10 விழுக்காடு வாக்கினை பெற்று தேர்தல் துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றது. இது நாம் தமிழர் கட்சி உறவுகளிடம் மிக பெரிய மகிழ்ச்சியையும் வலிமையினையும் ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக முதலில் விக்கிரவாண்டியில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுகின்றது. விக்கிரவாண்டி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்களை அறிவித்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது இடம் பெற்றிருப்பதனையும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் துறையினால் அறிவிக்கப்பட்டதனையும் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளராக களமாடிய மருத்துவர் மேனகா அவர்கள் தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை நேரில் சந்தித்து தன் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிர்மல் சிங், பிரகாஷ், ரமேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளது, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறி உள்ளது என மத்திய அரசின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது ஒரு இமாலய ஊழல், மாணவர்களின் கனவு தகர்த்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் ரங்கசாமி இதோடு தனது அரசியல் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து புரோக்கர்களுக்கும் அனுமதி கொடுக்கின்றார். புதுச்சேரி சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் தற்பொழுது உள்ள உள்துறை அமைச்சர் போல் அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை. அவரது துறையில் அவர் கவனம் செலுத்தவில்லை. காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்ற அவர், புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகின்றது என்று குற்றம் சாட்டினார். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் எனவும், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகும் ஆட்சியாளர்கள் மாறவில்லை, தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகின்றது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு மார்பக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த விஜி என்கின்ற ஆடு விஜி,
கோவிந்தசாலையை சேர்ந்த செல்வம், முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த தணிகைவேல், சக்திவேல், நயினார் மண்டபத்தை சேர்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக தொழிலதிபர்களை மிரட்டி வழிபறி செய்ய பதுங்கி இருந்ததாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி, வீச்சருவாள், 4 செல்போன்கள் மற்றும் 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 4 மொபைல் ஃபோனும் மற்றும் 2 வண்டி அதை பறிமுதல் பண்ணி நைட்டு நேற்று இரவு ஒரு 10:30 மணிக்கு நிலையம் ஆயிடுச்சு அவங்க மேலே மறுபடியும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள மறுபடியும் விசாரிக்குள்ள மறுபடியும் அவங்க சம்பவத்தை ஒத்துக்கினாங்க. அதனால் அவங்கள நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கிறோம். கண்காணிப்பாளர் தொழில் கண்காணிப்பாளர் புதுச்சேரி டு கொடைக்கானல் 2 நாள் இன்ப சுற்றுலா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புறப்பட இருக்கும் என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்தை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரி டு கொடைக்கானல் இன்ப சுற்றுலா. இந்த இன்ப சுற்றுலாவை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து 40 இருக்கைகள் கொண்டது. பொதுமக்கள் பொதுவாக சுற்றுலா செல்வது வழக்கம். இதில் அனைவரும் பயனடைய வேண்டி என்ஆர் ராஜா பஸ் சர்வீஸ் சொகுசு பேருந்து முதன் முறையாக வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமையன்று இரவு 10 மணி அளவில் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகில் புறப்படுகின்றது. அதன் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் முதல்வரின் பொற்கரங்களால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்டு பிறகு என்ஆர் ராஜா அவர்களிடம் வாகனத்தின் சாவி வழங்கப்பட்டது. இதில் சைவ அசைவ உணவு, தங்கும் இடம் உட்பட நபர் ஒருவருக்கு ரூபாய் 4000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பணமாக 2000 செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் சுர்லி ஃபால்ஸ், வைகை டேம், கொடைக்கானல் பூங்கா, கொடைக்கானல் லேக், குறிஞ்சி ஆண்டவர் கோவில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றி பார்க்கும் இடங்கள் என்று நிறுவனர் என்ஆர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ஆர்கேடி ராஜகோபால், புதுவை சுடர், ஆசிரியர் சிவக்குமார், சக்திவேல் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் பூஜை செய்யப்பட்ட வாகனம் புதுச்சேரியில் இருந்து கொடைக்கானல் புறப்பட்டது. மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் பிறந்த நாளில் தொடர்ந்து 7ஆம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் பிறந்த நாளில் தொடர்ந்து 7ஆம் நாள் முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேல்ராம்பேட் ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. பிறந்த நாளில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. மேலும் அப்பகுதி இளைஞர்கள் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடியும் வீரவாள் நினைவு பரிசாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகி சின்னத்தம்பி அவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். கேக்கு எப்படியுமே தெரியாதுடா.
டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிறந்த நாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில் குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இல்லை அரியாங்குப்பம் பகுதியில் உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான சிலம்பாட்ட போட்டி சபாநாயகர் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான நிகழ்ச்சி இன்று அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செயலாளர் கோபால் சுவாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலன் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிலம்பாட்டத்தை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியில் இருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.